ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம், இல்லை பேப்பரில், இல்லை நியூஸில் பார்த்துருப்போம், இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஐஏஎஸ் கலெக்டர், ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசெண்டாக மூவிஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ வர்றது, அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் அதெல்லாமே வந்து நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் ஐஏஎஸ் ஆர் ஹவு டு கெட் இன் டு ஐஏஎஸ்? நீங்கள் எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைம்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா? இல்ல சில இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து எந்த ஒரு பெரிய விஷயம்னாலும் அது சம்மந்தமான சில மித்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப டஃப் எக்ஸாமு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து நம்ம தமிழ் மூவிஸே நெறைய அ தப்பான நியூஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு படத்தில வந்து சூரியவம்சம்னு ஒரு படத்தில வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து ஒருத்தங்க கலெக்டர் ஆகறக்காக வந்து பார்த்தீங்க அப்டின்னா டெல்லி போவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப டெல்லி போய் தான் படிக்கணுமான்னா அவ்வளோலாம் அவசியம் இல்ல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போம்போது அவங்களோட குழந்தை கை குழந்தையா இருக்கும். வரும்போது கிரிக்கெட் விளையாண்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அவ்வளோ வருஷம் ஆகுமானா, அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் காமனான மித்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யுபிஎஸ்சினா என்ன? அதில என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு? எப்படி படிக்கணும்? அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுபிஎஸ்சி? ஓகே. ஸோ யுபிஎஸ்சி அப்படிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். ஸோ ஏ, பி, சி, டி அப்படிங்கிறது அவங்க லேயர்ஸ். ஓகேங்களா? ஹையர் த லேயர், ஹையர் த கிரேட். ஸோ தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1, 2, 3, 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்தியா லெவல்ல ரெக்ரூட் பண்றதுனால, இது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்து, அத நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா, இட் இஸ் அ பாடி தட் ரெக்ரூட்ஸ் ஆஃபீசர்ஸ் ஃபார் கவர்ன்மென்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ பப்ளிக் சர்வீஸ்க்காக ரெக்ரூட் பண்ற ஒரு கமிஷன். ஓகேங்களா? ஸோ யுபிஎஸ்சி யாரெல்லாம் அப்ப ரெக்ரூட் பண்ணுவாங்க? ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆர் ஐஏஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆர் ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆர் ஐஎஃப்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சது. ஓகேங்களா? அது போக ஸோ இது மட்டும் வொர்க் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது போக நெறைய இது இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்றோம்ல. ஆர் ஃபாரின்லேருந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட யாராவது ஃபாரின்ல இருந்தாங்கன்னா, ஃபாரின்ல வாங்குனா சீப்பா இருக்கும். இந்தியால வாங்குனா காஸ்ட்லியா இருக்கும். ஏன் அப்டின்னா, இந்தியால வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர தாண்டி வரும்போது கஸ்டம்ஸ் டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? தமிழ்ல சுங்கவரின்னு சொல்லுவாங்க. அது கட்டணும். ஓகேங்களா? ஸோ அத மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆஃபீசர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் கிரேட் ஆஃபீசர்ஸாவும் இருப்பாங்க. லோ லெவல் ஆஃபீசர்ஸாவும் இருப்பாங்க. அதேமாரி ரயில்வேஸ். ஸோ ரயில்வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்டிஎஸ், ஐஆர்பிஎஸ், ஐஆர்ஏஎஸ் அப்டின்னு நெறைய இருக்கு. ஓகேங்களா? அதேமாரி டிஃபென்ஸ்லயுமே ஐடிஏஎஸ் இருக்கு. டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ் அப்டின்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த வொர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் ஏஐஎஸ். ஓகே. ஸோ இதில ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இது 3 வரும். ஓகேங்களா? அது போக குரூப் ஏ சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ குரூப் ஏ சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அப்ராக்ஸிமேட்டா 24 சர்வீசஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில வருஷங்கள் அதிகமா இருக்கும். ஒரு சில வருஷங்கள் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் சொன்ன அந்த ஐஆர்எஸ், ரெவென்யூ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அதில இன்கம் டாக்ஸ் இருக்கும், கஸ்டம்ஸ் இருக்கும், அப்புறம் ரயில்வேஸ். ஓகே. ஸோ ரயில்வேஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் இருக்கும், டிஃபென்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஓகேங்களா? ஸோ டிஃபென்ஸ்னா வந்து நம்ம வெறும் சோல்ஜரா தான் போகணும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ டிஃபென்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் நம்மளால போ முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத தான் நம்ம மூவிஸ்ல வந்து அந்த எக்ஸாம் எழுதுற மாரி காட்டுறது அது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்ப இதுல எது பெரிய ஜாப் அப்படின்னா, எல்லாமே ஈக்குவலன்ட்டான ரேங்க் தான். ஓகேங்களா? அப்புறம் ஏன் இதுக்கு டிஃபரன்ஸ்னா, ஸோ ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பீப்பிள் கூட கான்டாக்ட் இருக்குது. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்களோ, யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ்ல ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதோ அவங்க மட்டும் தான். ஸோ இது கம்மியா தெரிஞ்சது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எலக்டட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். லா அண்ட் ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதனால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கும், போலீஸ் சர்வீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுப்பாங்க. அண்ட் அவங்க தான் மக்கள் கிட்ட டைரக்ட் இன்டராக்ஷன்ல இருக்கிறதுனால, நமக்கு இது பெரிய விஷயமா தெரியுது. மத்தபடி அது போக நெறைய ஜாப்ஸ் இதில இருக்கு. எல்லாமே ஈக்குவலி பவர்ஃபுல் தான். ஓகேங்களா? அப்புறம் ஏன் இதுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ் இதெல்லாம் குரூப் ஏ சர்வீஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னா, ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் அப்டின்னா வந்து ஓகே. ஸோ இந்த சர்வீஸ
ஸோ இந்த எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரெக்ரூட் பண்ணிட்டு காமனா ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம், இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ மட்டும் ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாடுல இருந்து, நீங்க கேரளா, கர்நாடகா எங்க வேணாலும் அலாட் ஆகலாம். ஓகேங்களா? அலாட் ஆனீங்கன்னா, நீங்க ரிட்டயர் ஆகுற வரைக்கும் அதே ஸ்டேட் தான். ஓகேங்களா? பட் உங்கள ட்ரெயின் பண்றது எல்லாமே யார் பண்ணுவா அப்டின்னா, யூனியன் கவர்ன்மெண்ட். ஓகேங்களா? இப்ப இந்த குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெக்ரூட்டட் பை த யூனியன் கவர்ன்மெண்ட், ட்ரெயின்ட் பை த யூனியன் கவர்ன்மெண்ட் அண்ட் யூ வில் வொர்க் ஃபார் த யூனியன் கவர்ன்மெண்ட். ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ரெக்ரூட்டட் பை த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். யூ ஆர் ட்ரெயின்ட் பை த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். பட் யூ வில் வொர்க் ஃபார் த ஸ்டேட் கவர்ன்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல பீப்பிள்க்காக வொர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பத்தி சொல்ட்டோம். இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்டின்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு நார்மலா நமக்கு சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்டின்னா வந்து, ஸோ ஐஏஎஸ்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். உலகத்திலேயே கஷ்டமான விஷயம். ஏன்னா, இந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இந்த WhatsAppலலாம் ஐஏஎஸ்ல இந்த மாரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்டின்ட்டு. ஏன்னா எனக்கே நெறையா வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கே நெறையா வரும்னா, நான் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கேன்னா, நான் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்கேன். யுபிஎஸ்சி வந்து இது போக வேற சில எக்ஸாம்ஸ்க்கும் ரெக்ரூட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஏபிஎஃப். ஓகேங்களா? அதுல அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ன்னு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? ஏசி. ஓகேங்களா? ஸோ அதுல 2017ல நான் ஆல் இண்டியா 3 ரேங்க் செக்யூர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது போக சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இஸ் இட் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்ட்னா? நோ. ஓகேங்களா? ஸோ டஃபஸ்ட் எக்ஸாமானா பிக் நோ. ஓகே. ஸோ ஏன் டஃபஸ்ட் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஏன்னா இத விட டஃப்பான எக்ஸாம் நெறையா இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஏன் எல்லாரும் இத டஃப்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, இத எழுதுறவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரஃப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 10,00,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அத்தன பேர்த்துக்கு கூட நம்ம போட்டி போடணுமான்னா, அதுதான் கிடையாது. ஓகேங்களா? அதுல ரஃப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்றவங்க 10,00,000. அதுல எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அப்பியர் ஆகுறவங்க ஒரு 4,00,000 தான் அப்பியர் ஆவாங்க. ஏன் 10,00,000 இது அப்ளை பண்ணிட்டு 4,00,000 தான் அப்பியர் ஆகுறாங்கன்னா, நெறைய பேர் சும்மா பண்ணுவாங்க. ஏன்னா ₹100 தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரிலிமினரி எக்ஸாம்க்கு சார்ஜ். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா நீங்க ₹300 பிரிலிமினரிக்கு ஒரு 100, மெயின்ஸுக்கு ஒரு 200. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஜாப்ப நீங்க லேண்ட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப 4,00,000 பேருக்கு கூட நான் கம்பீட் பண்ணுமான்னா, அதுதான் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சீரியஸ் கேண்டிடேட். சும்மா போறோம், எழுதுறோம், கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சீரியஸா பிரிப்பேர் பண்றவங்க. ஓகேங்களா? ஸோ சீரியஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50,000 தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 50,000 இந்த 50,000 பீப்பிள் கூட தான் நீங்க கம்பீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ உங்க காலேஜ்ல சேர்மன் போஸ்ட்னா ஒரு பேட்ச் இது பண்ணாங்கன்னா, அந்த பேட்ச்ல வந்து ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. அந்த 5,000 பேத்துக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான். சரிங்களா? 5,000 பேத்துக்கு ஒரே ஒரு போஸ்ட். ஆனா, இங்க இந்த 50,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 10,000 1000 வேக்கன்ஸீஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 5,000 போஸ்ட்ல ஒரு போஸ்ட்டுக்கு ஜெயிக்கிறத விட 50,000 போஸ்ட்ல 1000 போஸ்ட் ஜெயிக்கிறது ஈஸி தானே! ஓகேங்களா? ஸோ பேசிக்கா உங்க காலேஜ் சேர்மன் போஸ்ட்ட விட, இது வந்து ஈஸியான எக்ஸாம். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு WhatsApp, YouTube ஆர் சின்ன சின்ன கிளிப்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின வந்து யுபிஎஸ்சில கேட்டாங்க. இது யாருமே ஆன்ஸர் பண்ணவே முடியல. இன்டர்வியூ போர்ட்ல கேட்டாங்க. நீங்க வரும்போது எத்தன படி ஏறி வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பிரில்லியன்ட்டா ஒருத்தர் நான் போகும்போது எத்தன படி ஏறிட்டு போறேனோ, அதுதான் ஆன்ஸர் பண்ணாங்க. அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, யுபிஎஸ்சி எக்ஸாமோட இன்டர்வியூ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ யாராவது அந்த இது கேட்டாங்க அப்டின்னா வந்து, அவங்க வந்து அவங்க யாரோ சொல்லி கேட்டதா இது பண்ணுவாங்க. இனிமேல் யாராவது வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஐஏஎஸ்ல கேட்டாங்க அப்டின்னு சொன்னாங்கன்னா, "அப்படி யாராவது சொன்னாங்களா?" அப்படின்னு நீங்க திருப்பி கேட்கலாம். யாரு சொன்னாங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு பதில் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான். நமக்கு என்னன்னே தெரியாம அந்த புலி வருது, புலி வருது, புலி வருது அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் வந்து கஷ்டமானது, கஷ்டமானது, கஷ்டமானதுன்னே சொல்லி வளர்த்திட்டாங்க. ஓகேங்களா? கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈசியஸ்ட் எக்ஸாம். சொல்லப்போனா பேங்கிங் எக்ஸாம விட இது ஈஸி தான். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, அப்ப ஏன் பேங்கிங் எக்ஸாம்க்கு எழுதுறாங்க, இது கம்மியா எழுதுறாங்க அப்டின்னா, பேங்கிங் எக்ஸாம் ப்ராசஸ் வந்து 4 மாசத்துல முடிஞ்சிரும். இது வந்து 1 வருஷம் எடுக்கும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்க 1 வருஷம் படிக்கணும். 1 வருஷம் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ ஓவரால் பிரிப்பரேஷன் டைம் 2 வருஷம். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் சில பேர் சொல்ல இந்த விடிய விடிய படிக்கணும். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கணும். பக்கத்து நாள்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் கடன் வாங்கி 26 மணி நேரம் படிக்கணும் அப்டின்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து ப் அ லைப்ரரியிலேயே தவம் கடக்கணும் அப்டின்னா, அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதத்தான் நம்ம அடுத்துல பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்மனால முடியுமா? ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதோட சிலபஸ் என்னன்னு சொல்லப் போறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லப் போறேன். அத வச்சு நீங்க உங்களால சக்சீட் ஆக முடியுமா? முடியாதான்னு தெரியும். நீங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப காலேஜுக்கு எப்படி படிச்சு வந்திருப்பீங்க? ஸ்கூல தாண்டி வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ யுபிஎஸ்சியோட 80% புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்ஸ். ஓகேங்களா? 80% புக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ். இந்த ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னா, எஸ் முடியும். அப்புறம் ஏன் எல்லாரும் கிளியர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஸ்கூல் புக்ஸ எப்படி படிக்கணும்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம இதுவரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல ஹிஸ்டரி நம்ம என்ன படிச்சிருப்போம்? இந்த இயர்ல இந்த ராஜா இந்த பேட்டில்ல சண்டை போட்டாரு. இவரு ஜெயிச்சாரு, இவரு தோத்தாரு. இவ்வளோதான். ஓகேங்களா? ஆனா யுபிஎஸ்சில என்ன கேட்பாங்கன்னா, ஏன் அந்த பேட்டில் நடந்துச்சு? அது நடக்கலன்னா என்னவா இருந்திருக்கும்? ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து நீங்க நெறையா கதை படிக்கணும். ஓகேங்களா? ஸோ எதனால இது நடந்துச்சு? ஏன் இது நடக்குது? ஓகேங்களா? ஸோ எதுக்கு நமக்கு ரெகுலரா எலக்ஷன்ஸ் வேணும்? சும்மா வந்து நம்ம ரேண்டமா கவர்மெண்ட்ட நம்ம நம்ம நார்மலா சொல்லுவோம்ல, "இந்த கவர்மெண்ட்டே சரியில்ல. கவர்மெண்ட்னாவே கரப்ட் தான்" அப்படின்ட்டு. ஓகேங்களா? நான் 2 ரெக்கார்ட் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பண்ண ரெக்கார்ட். ஓகேங்களா? ஸோ நம்மள விட ஸ்ட்ராங்கா பல கவர்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்கள தாண்டி இந்தியன் கவர்மெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவோ ஃபெசிலிட்டி இருக்கு. 1992ல நம்ம அவ்வளோ பெரிய கண்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஆனா, அன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்லைன் இவாக்குவேஷன் பண்ணோம். ஈராக்ல ஒரு வார் நடந்துச்சுன்னு 2,00,000 இந்தியன்ஸ ஒரே வாரத்துல ஈராக்ல இருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்ல கூட்டிட்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அது அன்ப்ரோக்கன் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ஹியூமன் இவாக்குவேஷன் த்ரூ ஏர் இன் ஹிஸ்டரி. செகண்டு. ஓகே. அப்ப காத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். தரையில ரெக்கார்ட் பண்ணோம் பண்ணியிருக்கோமா அப்டின்னா, அதுவும் நடந்திருக்கு. 2014ல ஒடிசால ஒரு புயல் வந்தப்போ, ஒரே நாள்ல அதாவது 36 ஹவர்ஸ் ஓகேங்களா, 1 1/2 நாள்ல 10,00,000 பேர வந்து பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ஏரியாலருந்து இன்டீரியருக்கு எவாக்குவேட் பண்ணாங்க. ஓகேங்களா. இதே 1999ல அதுல பாதி ஒரு புயல் வந்துச்சு. இந்த புயலோட பாதி ஸ்ட்ரென்த்ல ஒரு புயல் வந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இறந்தாங்க. 2014ல இதுவும் கவர்ன்மென்ட் ஏஜென்சிஸ் பண்ண ஒரு ரெக்கார்ட் தான். ஓகே. ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் யாரு தெரியுமா? நம்ம இந்தியன் ரயில்வேஸ். அதே மாரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் ஸ்கீமும் நம்ம தான் ரன் பண்றோம். அதே மாரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம் எம்ஜி நரேகான்னு சொல்லுவோம். அதையும் நம்ம தான் ரன் பண்றோம். ஸோ இப்ப இதெல்லாம் ரன் பண்றதுக்கு ஆஃபீசர்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கூல் புக்ஸ் படிச்சா போதுமா? அப்படிங்கிற உங்களோட கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கவர்ன்மென்ட் சர்வன்ட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற ரிசோர்ஸஸ எவ்ளோ பெஸ்ட்டா உங்கனால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நீங்க பார்க்கணும். ஓகே. அப்ப ஸ்கூல் புக்ஸ் வந்து இருக்கறதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசோர்ஸஸ். ஏன்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா, அந்த ஸ்கூல் புக்க டெவலப் பண்றதுக்கு பல டீம்ஸ், யுனிவர்சிட்டி டீம்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத எவ்வளோ ப்ராடா படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டியே வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா போதும். ஓகேங்களா? அண்ட் நீங்க எல்லாருமே இந்த ஸ்கூல் புக்ஸ தாண்டி தானே காலேஜுக்கு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால டெஃபினட்டா ஸ்கூல் புக்ஸ கிளியரா படிச்சீங்கனாவே 80% வேல முடிஞ்சுது. அப்ப மிச்ச 20% என்ன பண்ணணும்? ஸோ, மிச்ச 20% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டெய்லி நியூஸ அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, டெய்லி நியூஸ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ, இந்தியால என்னென்ன ஸ்கீம்ஸ் பாஸ் பண்றாங்க? யார் யாரெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு த்ரெட்டு. ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெய்பர்ஸ்ல யாரெல்லாம் நமக்கு த்ரெட்டு, யாரெல்லாம் லாங் டெர்ம் ஆலை லைக் ரஷ்யா. ஸோ யார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம் த்ரெட்டாவும் இருக்காங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரெண்டாவும் இருக்காங்க. எந்த கேட்டகரியிலே வைக்கணும்னு தெரியல. அப்படிங்கிறதையும் நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த இடம்லாம் அதிகமா வெள்ளம் வரும், எங்கெல்லாம் அதிகமா புயல் வரும், பூகம்பம் வர ஏரியாஸ் எங்க, எதெல்லாம் மினரல் ரிசோர்ஸ் ரிச்சான ஏரியா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பார்ட் முடிஞ்சிரும். ஓகேங்களா? அண்ட் ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டலா என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ, அத இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா ஒரு டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம படிக்க போறோம். அதோட இந்த பார்ட் முடிஞ்சுது. ஓகே. அப்போ படிக்கிறது ஈஸி. ஓகேங்களா? இப்போ
நம்ம ஸ்கூல்ல படிச்சத நம்ம என்ன பண்ணுவோம்னா, மெயின் எக்ஸாம்க்கு முன்னால ஒரு 5லேருந்து 10 வாட்டி டெஸ்ட் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ 5 டூ 10 டெஸ்ட்ட வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்ங்கிற பேர்ல எழுதுவோம். இங்கேயும் அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா நம்ம 10த் அண்ட் 12த்ல போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு முன்னால நம்ம என்ன பண்ணோமோ, அத தான் இங்க பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் சீரியஸா பண்றோமோ, அவங்கலாம் சர்வீஸ் வாங்க போறீங்க. யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடுறோமோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஸோ 1 வருஷம், 2 வருஷம் அப்டிங்கிறது அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ சின்சியரா இத பண்ணீங்க அப்டின்னா, உங்க கேன் ஐ சக்சீட் வந்து ஐ கேன் சக்சீடுன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வாட் ஷுட் ஐ டூ? ஓகேங்களா? ஸோ பேசிக்கா நம்ம முதல்ல சொன்ன மாரி நீங்க படிக்கணும். ஓகேங்களா? ஸோ படிச்சத ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணத ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 3யும் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்க ஊர்ல உங்களுக்கு மாநாடு எடுத்து கொண்டாடுவாங்க. ஸோ வந்தான், படிச்சான், ரிவைஸ் பண்ணா, ரிப்பீட்டு. வந்தான், படிச்சான், ரிவைஸ் பண்ணா, ரிப்பீட்டு அப்டிங்கிற மாரி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து யுபிஎஸ்சிய கிளியர் பண்ணிருவீங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க பண்ணணும். நீங்க ஒரு ஷெட்யூல கிரியேட் பண்ணணும். ஆர் அந்த ஷெட்யூல் நாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து, ஸோ வாட் வி டூ? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு அவுட்லைனா பார்த்துட்டோம். ஸோ எங்களோட ரோல் என்ன? ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து 2 விஷயம் இருக்கு. ஸோ வாட் டூ டூ என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? வாட் நாட் டூ டூ. ரொம்ப லோக்கலா சொல்லணும் அப்டின்னா வந்து, ஸோ எது தேவையான ஆணி, எது தேவையில்லாத ஆணி. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம லைஃப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். ஆனா நடக்காத 1000 விஷயம் இருக்கும். ஸோ நம்ம நடக்காத 1000 விஷயத்த யோசிச்சு தான், நம்ம நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ப்ரொக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவோம். இல்ல லோக்கலா சொல்லணும்னா, இந்த பகல் கனவு அப்டிங்கிற மாரி. ஓகேங்களா? இந்த ஆசை போடுறது. நான் மட்டும் அப்டி பண்ணியிருந்தா, 12த்ல அப்டி படிச்சிருந்தா, இப்டி படிச்சிருந்தா, என்னைக்குமே நடந்தத விட நடக்காதது தான் நம்ம கற்பனைய இஷ்டத்துக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் நாட் டூ டூ என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாங்க அதிகமா உங்கள வந்து வாட் நாட் டூ டூ என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, நீங்க இதுல டைம வேஸ்ட் பண்ணாத மாரி நாங்க பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ வாட் டூ டூல அப்படின்னா நான் முதல்லயே சொன்ன மாரி ஸ்கூல் புக்ஸ் ஓகேங்களா? அண்ட் நியூஸ் பேப்பர். ஓகே. அப்போ வாட் டூ டூ ஸ்கூல் புக்ஸ், நியூஸ் பேப்பர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்கூல் புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கிளாஸஸ்ல ஆர் வரப்போற வீடியோஸ்ல டீல் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்ட் வித் அ ஒய். ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் வித் அ ஒய் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அத தான் நம்ம என்னைக்குமே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டர் இருக்கு. ஒய், ஹவ், வாட். ஓகே. ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வந்து, நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும் அப்டின்னு சொல்லிருவாங்க. ஒரு சிலபஸ் பேப்பர் கையில குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அத எப்படி படிக்கணும்னு கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் சொல்லிருவாங்க. எப்படி படிக்கணும்னு கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம், ஆர் டிகிரி வாங்குனதுக்கப்புறம், ஆர் ஃபைனல் இயர்ல என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஓகேங்களா? ஆர் எதுக்காக நம்ம படிச்சோம் அப்டிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒய். ஓகேங்களா? இது வந்து இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணது. ஆனா, சக்சஸ் ஆற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டார்ட் வித் அ ஒய்ன்னே ஒரு புக் இருக்கு. சைமன் செனக்ன்னு எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கோச். ஓகேங்களா? ஸோ அவரு ஸ்டார்ட் வித் அ ஒய்ன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன் நான் படிக்கணும்? ஓகேங்களா? ஏன் நான் படிக்கணும்னு நீங்க சொல்லும்போதே, உங்களோட பாதை என்னன்னு தெளிவா தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ ஒய் ஷுட் ஐ ஸ்டடி? நான் ஏன் ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகணும்? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். பப்ளிக் சர்வீஸா இருக்கலாம். இல்ல எனக்கு ஐஏஎஸ் ஆனா, அந்த கார்லேருந்து இறங்குனா 10 பேர் என்ன சுத்தி வந்தா, எனக்கு அது ஃபீலிங் நல்லாருக்கும் அப்டின்னா, எஸ் கோ ஃபார் இட். எதுவுமே நல்லது, கெட்டது அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு ஐஏஎஸ் ஆனாலும் நல்லது தான். நீங்க உங்களோட ஓன் இதுக்காக ஆனாலும் நல்லது தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் வித் அ ஒய். நீங்க எதுக்கு ஆகப் போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹவ் டூ ஸ்டடியும், வாட் டூ ஸ்டடியும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா யூ ஷுட் டிஃபைன் இட். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாப்ல என்னெல்லாம் பெர்க்ஸ் இருக்கு. ஸோ வாட் ஆல் யூ ஹேவ் டூ டூ அப்படிங்கிறத ஸோ வி வில் டெல் யூ. அத வச்சு நீங்க ஒய் யூ ஆர் கோயிங் டூ பிகம் அன் ஆஃபீசர் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்க. அத டிசைட் பண்ணதுக்கப்புறம், ஸோ எங்களோட எல்லா வீடியோஸ்லயும் ஹவ் டூ ஸ்டடி,
வாட் டு ஸ்டடி அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாட் டு ஸ்டடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் அண்ட் ஹவ் டு ஸ்டடி அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா வர கிளாஸ்ல எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், எந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் இல்ல, அத வாட் நாட் டு டூ அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வர்ற வீடியோஸ்ல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.